நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய மாசி பிரம்மோற்சவம் உற்சவ மூர்த்திகளின் ராவண வாகன புறப்பாட்டுடன் இனிதே நிறைவு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் மாசி தெப்போற்சவம் சர்வலங்காரத்துடன் புஷ்கரணியில் திருக்காட்சி கொடுத்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த மாசி பிரம்மோற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. முன்னதாக நேற்று காலை யாகசாலையின் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் ஹோம பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களோடு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி, அருள்மிகு காமாட்சி அம்பாள் மற்றும் திரிசூலத்தை வைத்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரும் ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து திரிசூலத்தை கைத்தலமாக ஏந்தி கொண்டு ஆலயத்தில் இருக்கும் திருக்குளத்திற்கு வந்து தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு நேற்று மாலை கோயில் வளாகத்தின் மேடை மீது விநாயகர், திரிசூலம் மற்றும் சண்டிகேஸ்வரரை எழுந்தருளச் செய்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் மந்திரங்கள் ஓதி கொடிமரக் கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்ததும் பிரம்மோற்சவத்திற்கு வருகை தந்த தேவதைகளுக்கு நன்றி தெரிவித்து கொடிமரத்திலிருந்து பட்டம் இறக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிப்பட்டத்திற்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டி ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர அரத்தி சமர்ப்பித்ததும் பட்டத்தை மூலஸ்தானத்திற்கு எடுத்துச் சென்றனர். பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக பிரியாவிடை சமேத அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமியை சர்வலங்காரத்துடன் ராவண வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். அருள்மிகு காமாட்சி அம்பாள் மலர்பிரபை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரண பூஷிதையாக அமர்ந்து பின்தொடர வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் ஆதித்தம்பதிகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராவண வாகனத்தில் சுவாமியும் மலர்பிரபை வாகனத்தில் அம்பிகையும் பல்வேறு வீதிகள் வழியே பிரகாசமாக காட்சியளித்தபடி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு மாசி தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருக்கோயிலிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சாமரங்கள் வீசியபடி வெளியே அழைத்து வந்தனர். பிறகு கைரவினி புஷ்கரணியை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை படிகள் வழியாக இறக்கி அங்கு வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகள் சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள சாமரங்கள் வீசியபடி உலா துவக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசனம் செய்தனர். புஷ்கரணியில் உபயநாச்சியார்களோடு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி 7 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். பிறகு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டமும் நடைபெற்றது. மாடவீதியில் உற்சவ தெய்வங்களை பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர்.
திருநெல்வேலி மாவட்டம் வங்க கடற்கரையோரம் அமைந்துள்ள உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் தேரோட்ட விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக தேரடியில் தெய்வங்கள் எழுந்தருள உள்ள திருத்தேர்களை வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, ஆலய உள் வளாகத்திலிருந்து சண்டிகேஸ்வரர் விநாயகப் பெருமான் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு அருள்மிகு மனோன்மணி அம்பாள் சமேதராக உற்சவர் சந்திரசேகரரை சிறப்பலங்காரத்துடன் கேடயத்தில் அமர்த்திக் கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். பிரம்மாண்ட திருத்தேரில் ஆதித்தம்பதிகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. ஏராளமானோர் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆதித்தம்பதிகள் எழுந்தருளிய திருத்தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு அமாவாசை திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் வெள்ளி அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபதீபம் காண்பித்தனர். பிறகு பிரபந்தம் சேவித்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க சகசரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி தெய்வங்களுக்கு திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். திருச்சி உறையூரில் மேற்கூரையின்றி கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. கோயில் வளாகத்தின் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்பாளை கொலுவிருக்கச் செய்து திரளான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபம், கும்பதீபம் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிகப்பு பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு அடுக்கு பதக்கங்களுடன் தங்கக் கவசமும் கிரீடமும் அணிந்து ஊஞ்சலாடியபடி அருள்மிகு வெக்காளி அம்மன் திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் இரட்டை புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல தேரோடும் பிரகாரத்தில் தனித்தனி மரக்கேடயங்கள் மீது உற்சவர்கள் ஸ்ரீ செங்கமலத்தாயாரையும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியையும் எழுந்தருளச் செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 16 கால் மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. நீலக்கரை வைத்த பச்சைப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு தாயாரும் வெண்பட்டுடன் சுவாமியும் சர்வாபரணங்களோடு அழகாக பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினர். கோயிலை சுற்றி வலம் வந்து கொடிமரம் அருகே தாயாரும் சுவாமியும் அருகருகே நின்று தரிசனம் தந்தருளினர். பிறகு முற்றவெளியில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து கும்பதீபம் காட்டி தாயாருக்கு தாமரை மலர் சமர்ப்பித்ததும் கோயில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி வலம் வந்து வணங்கியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலில் வெள்ளித் தேரோட்டம் நடைபெற்றது. ஆலய மாடவீதியில் கோயில் யானை முன்னே செல்ல வெள்ளி மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் பின்தொடர வீதி உலா துவங்கியது. பல்வேறு இசை வாத்தியங்களோடு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாளும் ஸ்ரீ ராமநாத சுவாமியும் சர்வலங்காரத்துடன் நின்றிருக்க பக்தர்கள் வடம் பிடித்து வெள்ளித்தேரை இழுத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் வெள்ளி ரத புறப்பாட்டில் கலந்து கொண்டு ஆதித்தம்பதிகளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகிஷாசுர மர்தினி அம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு 18 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருள நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ மகிஷாசுர மர்தினிக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன.
புன்னகை தவழும் திருமுகத்தோடு முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி கொடுத்த தேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தின் மேடை மீது உற்சவ மூர்த்திகளையும் பிரதான கலசத்தையும் பிரதிஷ்டை செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பலவித மலர்கள் கொண்டும் தெய்வங்களுக்கு அர்ச்சனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ தெய்வங்களுக்கு தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இதையடுத்து மாலை கோயிலின் வெளியே உள்ள தீபக்கம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் மூலவர் சன்னதி முன்பு பெரிய திருவடி மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான எம்பிரான் செங்கற்சோழ நாயனாருக்கு குரு பூஜையை முன்னிட்டு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல சப்பரத்தில் உற்சவர் எம்பிரான் கோ செங்கற்சோழ நாயனாரை எழுந்தருளச் செய்து சிவாலயத்திலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். நாயனாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக நாயனார் உலாவர பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் அவதார உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகளை வெள்ளித்தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் இசை வாத்தியங்கள் முழங்க வையாளி சேவையை நடத்தினர். இசைக்கு ஏற்றபடி உற்சவரை சுமந்து கொண்டு பரவசத்துடன் ஆடினர். பிறகு உற்சவ மூர்த்தியை கண்ணாடி அறையின் ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து விசேஷ அலங்காரத்தோடு ஊஞ்சலாடியபடி திருக்கச்சி நம்பிகள் அருள் புரிய கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ திருக்கச்சி நம்பிக்கு பத்தி உலாத்தல் நிகழ்வை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு யோகமாயா லலிதாம்பிகை கோயிலில் அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் தனித்தனி சன்னதிகள் கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகை ஆகியோருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டுச்சேலைகள் கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் மலர் மாலைகளும் ஒட்டியானமும் அணிவித்து அலங்காரம் செய்து அருள்மிகு யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகை தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் காண்பித்தனர். பக்தர்கள் தேவியரை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு வாராந்திர புறப்பாடு நடைபெற்றது. கோயிலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு சிகப்பு பட்டுச் சேலை கட்டி நவரத்ன பதக்கங்களுடன் முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடம் சூட்டி காதணிகளோடு திருமாங்கல்யமும் பவள மாலையுடன் நறுமண மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து வெள்ளிக்கேடயத்தில் எழுந்தருளச் செய்தனர். நாச்சியார் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பாராயணம் நிறைவு பெற்றதும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்து கோதைக்கு சாமரங்கள் வீசியபடி கோயிலை சுற்றி உலா புறப்பட்டனர். 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டியதும் வாத்தியக்காரர்கள் வலம் வந்து வணங்கினர். இதையடுத்து சன்னதி முன்பு நிறுத்தி கற்பூரம் காட்டியபடி நாச்சியாரை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மாசி அமாவாசை அன்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் மற்றும் பல்வேறு ஆலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் எழுந்தருள புஷ்ப பல்லாக்கு புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பாலாற்றங்கரைக்கு விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டிகளையும் முளைப்பாரிகளையும் சுமந்து வந்து
தெய்வங்கள் முன்பு சமர்ப்பித்து வழிபட்டனர். இதையடுத்து வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பல்வேறு ஆலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரங்களோடு கொலுவிருக்கச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர். வண்ண மலர்கள் மற்றும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதங்களில் தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தபடி நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உலாவர ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டிகள், முளைப்பாரிகள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு பூங்கரகங்களோடு பின்தொடர புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பூம்பாறை கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோயில் மாசி திருவிழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இயற்கை எழில் சூழ்ந்த மலைகளின் நடுவே அமைந்துள்ள பூம்பாறை அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோயிலில் கொடிமரம் முன்பு வேல் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி தேங்காய்ப்பழம் நிவேதித்து தூபதீபம் காண்பித்ததும், சேவல், வெற்றி வடிவேல் மற்றும் மயில் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜித்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பரவசத்துடன் தரிசித்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ கம்பராய பெருமாள் திருக்கோயிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தின் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஸ்ரீ கம்பராய பெருமாள் வெள்ளிப்பாத கவசங்கள் அணிந்து அபயம் காட்டியபடி அருள்பாலிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய்ப்பழங்கள் நிவேதித்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் குமராட்சி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா காளியம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. கோயிலில் பம்பைகள் முழங்க பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஊஞ்சல் மீது உற்சவர் அம்பாளை சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்த பார்வதி தேவியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். உற்சவர் முன்பு பம்பைகள் முழங்கியபடி பாடல்கள் பாடப்பட்டன. ஊஞ்சல் சேவை நிறைவு பெற்றதும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாஷ்யக்கார ஆதி சென்னகேசவ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கவசமும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு சர்வாபரணங்களுடன் முத்துக்கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். தொடர்ந்து வையாளி சேவையோடு சாமரங்கள் வீசியபடி உற்சவர்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஊஞ்சலில் அமர்த்தி தெய்வங்களுக்கு ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீ ராமானுஜர் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. மீண்டும் கோயிலை அடைந்த தெய்வங்கள் எதிரே பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து அத்தியாபக கோஷ்டியினர், ஸ்ரீபாதம் தாங்கிகள் மற்றும் பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர மடத்தில் மாசி அமாவாசையை முன்னிட்டு 1008 தீபங்கள் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு மடத்தில் இருக்கும் ஸ்ரீ மகாபெரியவர் திருவுருவ சிலை மற்றும் அதிஷ்டானத்திற்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிஷ்டானத்திற்கும் சிறப்பு பூஜை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மட வளாகத்தில் 1008 அகல் விளக்குகளை வைத்து அதில் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு நடைபெற்று வந்த லட்சார்ச்சனை விழா நிறைவாக புஷ்பாஞ்சலி நடத்தப்பட்டது. இதையொட்டி கோயில் வளாகத்தின் கேடயத்தின் மேல் சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். மங்களவாத்தியங்கள் முழங்க உற்சவருக்கு வையாளி சேவை நடத்தியபடி கோயிலை சுற்றி மும்முறை வலம் வந்தனர். சர்வலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு வையாளி சேவை நடத்தியதும் ஆரத்தி காட்டி சன்னதி அருகே கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்கள் கொண்டு கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஆலய சன்னதியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ மேதா சரஸ்வதி மற்றும் உற்சவ மூர்த்திக்கு
பலவித வண்ண மலர்களால் புஷ்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். நிறைவாக வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ யோக நரசிம்மரை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் துளசி மாலை சாற்றி ஆரத்தி காட்டி பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி மல்லிகை மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் பிரசாதம் வழங்கி அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய மாசி பிரம்மோற்சவம் உற்சவ மூர்த்திகளின் ராவண வாகன புறப்பாட்டுடன் இனிதே நிறைவு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் மாசி தெப்போற்சவம் சர்வலங்காரத்துடன் புஷ்கரணியில் திருக்காட்சி கொடுத்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.